Hello students, this is Uma Karthikeyan, your Max Ma'am. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சமன்பாட்டியல்ல எடுத்துக்காட்டு 3.2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2x² - 7x + 13 = 0 அப்படிங்கிற ஒரு இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டா ரெண்டு மூலங்கள் இருக்குது அப்படின்னா α² β² மூலங்களாக கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து 10th பார்த்த மாதிரி தான் ஒரு இருபடி சமன்பாடு தான் இருக்குது. ஸோ 2x² - 7x + 13 = 0. இதில் a வந்து 2, b வந்து -7, c வந்து 13. ஸோ இதிலேருந்து மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா பீட்டா தான் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களின் கூடுதல் அப்படின்னா -b/a, மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா c/a. இதுவே நமக்கு 3 படி 4 படிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம போட்டு பார்த்து தான் சொல்லுவோம். இது வந்து இருபடி சமன்பாடு அப்படிங்கிறது நமக்கு ரெகுலராக தெரிஞ்சது, அதனால் டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ -b/a, ஸோ மைனஸ் பியினுடைய மதிப்பு ஒரு -7 இருக்குது. ஸோ ப்ளஸ் 7/aவினுடைய மதிப்பு 2. அடுத்து சியினுடைய மதிப்பு 13/2. இது வந்து மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் எழுதியாச்சு. இப்போ நம்ம உருவாக்க வேண்டியது வந்து புதிய மூலங்கள் என்ன அப்படின்னா α² β². அப்போ எப்பவும் போல் இப்போ இதனுடைய மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் அதை வச்சு தான் உருவாக்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், மூலங்களின் கூடுதல் புதிய மூலங்கள் α² β². அப்போ இதனுடைய மூலங்களின் கூடுதல் அப்படின்னா α² + β². இது வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு α + β ² அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா. அப்போ அதாவது a + b ² அப்படின்னா a² + b² + 2ab அப்படின்னு வச்சுருப்போம். இதில் நமக்கு இந்த a² b² மட்டும்தான் இருக்குது. அப்போ +2ab இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -2ab ஆயிரும். அப்போ a + b ² -2ab = a² + b². இங்கே வந்து a² b²க்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. ஸோ அது மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ α² + β² = ஆல்ஃபா + பீட்டா ² -2 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது இதனுடைய ஃபார்முலா. இதுவே ஜென்ரலாகவும் சொல்லலாம், வேறு இடத்துல வந்துச்சுனாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஜென்ரலாக சமேஷன் α² அப்படின்னா அதாவது வர்க்கங்களின் கூடுதலாக இருக்குது அப்படின்னா 2 இது இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டோம். நிறைய இருக்குது அப்படின்னால ஜென்ரலாக என்ன வரும் அப்படின்னா சமேஷன் ஆல்ஃபா ² சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. இதுதான் வந்து அந்த ஃபார்முலா, 2 சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. சமேஷன் α², அதாவது மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா வெறும் α² + β² + γ² + δ² இந்த மாதிரி நிறைய வரும்பொழுது இதுதான் ஃபார்முலா. சமேஷன் ஆல்ஃபா ² -2 × சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. இது நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பவர் 5 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எதெல்லாம் கண்டுபிடிப்போம்? சமேஷன் ஆல்ஃபா, சமேஷன் ஆல்ஃபா பீட்டா, சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படி நிறைய கண்டுபிடிப்போம் இல்லையா. அது அந்த மாதிரி கணக்கில் வந்து இந்த சமேஷன் α² கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நமக்கு சமேஷன் ஆல்ஃபாவும் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா மட்டுமே கண்டுபிடிச்சாலே நமக்கு இந்த பார்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ எவ்வளோ பெரிய சமன்பாடு கொடுத்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 தீர்வுகள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வராமல் வெறும் ஆல்ஃபா பீட்டா அப்படின்ட்டு வருது. இவ்வளோதான். ஸோ இங்கே அதே மாதிரி போடுறதுனால கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே α² + β² ஃபார்முலா ஆல்ஃபா + பீட்டா ² -2 × ஆல்ஃபா பீட்டா. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அதாவது இங்கே ஏபின்னு இருக்கிறது பதில் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து இன்னும் அதிகபட்சம் 3 மூலங்கள் 4 மூலங்கள்லாம் போகும்பொழுது இந்த சமேஷன் போட்டு எழுதணும். எனக்கு 2 இருக்கிறனால இந்த சமேஷன் தேவையில்லை. சரிங்களா. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் போடும்பொழுது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுவோம். அதை அடுத்த சம்மில் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு சமேஷன் ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பும் தெரியும். ஆல்ஃபா + பீட்டாவினுடைய மதிப்பு தெரியும். அது 7/2 ² -2 × ஆல்ஃபா பீட்டா என்ன அப்படின்னா 13/2. இப்போ ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 7 ஸ்கொயர்னா 49/4 மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 13. அப்போ மீசியம் எடுத்துக்கோங்க. /1 இருக்குன்னு அர்த்தம். /4 49 - 13 × 4 52. ஸோ 52ல் 49 பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ -3/4. இது வந்து மூலங்களின் கூடுதல் அதனுடைய மதிப்பு கிடச்சிருச்சு. நம்ம ஒரு இருபடி சமன்பாடு உருவாக்கணும் அப்படின்னா மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல் தேவை இல்லையா.
அதில் மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூலங்களின் பெருக்கல் அப்படின்னா புதிய மூலம் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் மூலங்களின் பெருக்கல், அதாவது ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். நமக்கு மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டாவினுடைய மதிப்பு தெரியும் 13/2. ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து பிரதியிட்டுக்கலாம். அப்போ 13/2 த ஹோல் ஸ்கொயர். 13 ஸ்கொயர்னா 169/4. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 169/4. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இருபடி சமன்பாடாக மாற்றிடலாம். இருபடி சமன்பாடுக்கு எப்போவுமே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு புதிய அதாவது மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு புதிய மூலங்கள் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இதுதான் எடுத்து இப்போ போடுப்போம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து மூலங்களின் கூடுதல்னு அர்த்தம், இது வந்து மூலங்களின் பெருக்கல். பழைய இதை போட்டக்கூடாது. ஆக்சுவலாக அந்த மூலங்களின் கூடுதல் தான் ஷார்ட்டாக இப்படி எழுதியிருக்கேன். இது மூலங்களின் பெருக்கல். ஸோ மூலங்களின் கூடுதல் வந்து -3/4, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குல்ல, ப்ளஸ் 3/4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 169/4 ஈக்குவல் டு 0. ஃபுல்லாக 4ஆல் பெருக்கும் பொழுது 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஹாஃபில் எக்ஸாமில் இந்த சம் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.